இது வந்து அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம். இதுல நாம் பேசுவது அது சரியாக இருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில கூட்டணியில் இருக்காங்க. ஒருங்கிணைக்கான முயற்சியை நீங்க செய்வோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வாய்ஸா இப்ப செங்கோட்டையன் பேசுறாரா? பாஜகவுடைய வாய்ஸா செங்கோட்டையன் பேசுறாரா? யாருடைய வாய்ஸும் யாரும் பேச மாட்டாங்க. அவங்கவுங்க சொந்த வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ் எல்லாம் அவங்க பேசுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் ஒன்னா இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய கருத்தை பேசுறாங்க. அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்க வேண்டியது. இல்ல, இப்போ அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, கடந்த தேர்தல் கிட்டத்தட்ட 2019 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 ஆகிய தேர்தல்களுக்கு முழுக்க தோல்விக்கு காரணம் எடப்பாடி தான். ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. குறிப்பா டிடிவி தினகரன்ல சேர்த்திருக்கலாம், ஓபிஎஸ் சேர்த்திருக்கலாம், சசிகலா சேர்த்திருக்கலாம். இப்படி அவரோட இவங்கெல்லாம் சேர்த்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்ன பொறுத்தவரையில எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும்.